Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, உணவு குழல், இறப்பை, ஜீரண மண்டலம் அது சரியாக இயங்கலை. அப்போ நல்ல ஒரு பசி இல்லை, சாப்பிட்டால் வயிறு உப்பீசமாக இருக்கின்றது. சாப்பிடும் பொழுது உணவு குழாய் நிறைய நபர்களுக்கு உள்ளே இறங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெயின் ஏற்படும், சாப்பிட முடியாத நிலை ஏற்படும், எரிச்சல் ஏற்படுகின்றது, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுகின்றது. அப்போ உணவு குழல் நன்றாக இயங்கணும், இறப்பை நன்றாக இயங்கணும், சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம சத்து எதுலேருந்து கிடைக்கின்றதுன்னா நம்ம உண்கின்ற உணவில் இருந்து. அப்போ அந்த உண்கின்ற உணவு முதல்ல சாத்வீகமாக உணவாக இருக்கணும், சத்து நிறைந்ததாக இருக்கணும். அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை அது ஆட்டோமேட்டிக்காக சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கி சத்து இரத்தத்தோடு சேர்ந்துடணும், அசத்து வெளியே வந்துடணும். அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உடல் இயக்கத்தில் ஜீரண மண்டலம் மிக அற்புதமான ஒரு கடினமான அற்புதமான போற்றுதலுக்குரிய ஒரு உறுப்பு. அப்போ இது நன்றாக இயங்குவதற்குரிய பயிற்சிகள் என்ன? சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருக்கணும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும், சாப்பிட்ட உணவு சத்து அசத்தாக பிரியணும். அதற்குரிய பயிற்சிகள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம், முத்திரைகள் பார்க்க போகிறோம். அடிக்கடி கூறுவது தான், நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த தமோகுண உணவு, ரஜோகுண உணவு, சத்துவகுண உணவு அப்படின்னு உணவையும் மூன்றாக பிரிக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய பழ வகைகள், இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் நமக்கு சாத்வீகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது, எளிதில் ஜீரணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நாம் அதிக எண்ணெய் பண்டங்கள், மைதாவினால உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கொண்டு கீரை வகைகள் பழ வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கொண்டு சாப்பிடக்கூடிய நேரமும் கரெக்டாக காலை மதியம் மாலை அந்த இரவு 6லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் உங்களுக்கு முழுமையான ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க வைக்கும். அதே மாதிரி மாதங்கி முத்திரை, சுத்தப்படுத்தும் முத்திரை இதெல்லாம் ஜீரண மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது மாதங்கி முத்திரை. முத்திரைகளை பொதுவாக ஒரு தரையில் மேட்டு விரித்து சுகாசனம் இல்லைனா அர்த்தபத்மாசனம் இல்லைனா வஜ்ராசனத்தில் பண்ணிக்கலாம். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்த்து பண்ணிக்கோங்க. முதிரை செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கணும், ப்ரீத்திங் அப்படியே வாட்ச் பண்ணிக்கணும். மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணால் 2 நிமிடத்திலேயே பலன்கள் கிடைத்துவிடும். இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ கண்களை திறந்து கொண்டு எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த பயிற்சி பண்ணும் பொழுது சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்துக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல சக்தியை, பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. பெருவிரலால் மோதிர விரல் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்தப்படுத்துவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கைகளை 2 கைகளையும் முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 4 முத்திரைகள் மீண்டும் ஒரு முறை பண்ண போகிறோம். முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும், ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கணும். இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கணும், நடுவிரல் 2 நேராக வச்சுக்கணும், கை அப்படியே வயிற்றுக்கு நேராக வச்சுக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். நீங்கள் கையை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இந்த முத்திரைகளை காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இஞ்சி எல்லா வகையான நோய்க்கும் இஞ்சி ஒரு அற்புதமான மருந்து. இஞ்சி கொஞ்சம் தட்டி ஒரு சாறு எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் தேனில் கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் குடிச்சிட்டே வாங்க. அது நல்ல ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க வைக்கும். இரவு படுக்கும் பொழுது சுக்கு காப்பி, சுக்கு பொடி பண்ணி அதை கருப்பட்டி போட்டு அது கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு பால் சேர்க்காமல் 1 டம்ளர் சாப்பிட்டுட்டே வாங்க. 48 நாட்கள் சாப்பிட்டுவாங்க. இந்த உணவு குழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பழ வகைகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் உணவில் எடுத்துக்கோங்க, கேரட் உணவில் எடுத்துக்கோங்க, பீன்ஸ் எடுத்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. ஒரே நாள் எடுக்க முடியாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இன்றைக்கு ஒரு கீரை நாளைக்கு ஒரு கீரை, அந்த மாதிரி கீரை வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்லீப்பிங் இருக்கணும். இரவு 9:30 மணிக்கு நம்ம நன்றாக படுக்கிறது போகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஏற்படுத்திக்கோங்க. 10 மணிக்குள்ளே நல்லா ஸ்லீப்பிங் வந்துடணும். இந்த கேரக்டர் ஒரே நாளில் வராது. நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த முதிரைகளையும் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாட்கள். நமது சித்தர்கள் அது ஒரு கணக்காக வச்சுருக்காங்க. அப்போ பண்புகள் மாறிடும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியே போயிடும், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதோடு சேர்த்து ஒரு சின்ன சக்கரா தியானம். 2 கை சின்முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. நீங்கள் 2 கையும் மடியில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை.
இப்போ உங்கள் மனசு அப்படி தலைவலி தசைகள் மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வலி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள், வலதுகால் இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படி மணிபூரக மையம் வயிற்று உள் பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை வயிற்று உள் பகுதியிலே 2 நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 2 நிமிடம் கழித்து பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த இந்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சிகள் அழகாக நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உணவுக்குழல், இரைப்பை, ஜீரண மண்டலம் மிகச்சிறப்பாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.